நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கடலூர் ராமாபுரத்தில் 4 வழி சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். கடலூர் அருகே உள்ள கிழக்கு ராமாபுரம் கிராமத்தில் 700க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். கிழக்கு ராமாபுரத்தில் கடலூர் வழி சோதனை பாளையம் இடையே விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வழி சோதனை பாளையத்திலிருந்து ராமாபுரம் மேற்கு, ராமாபுரம் ஒதியடிக்குப்பம், சாந்தங்குப்பம், வெள்ளைக்கரை, கொடுக்கம்பாளையம், குமளங்குளம், நடுவீரப்பட்டு, பன்ருட்டி வரை ஏராளமான வாகனங்கள், பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த சாலை விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், ராமாபுரம் வழி சோதனை பாளையம் குறுக்கே மேம்பாலம் அமைக்க கோரிக்கை வைத்தனர். இருப்பினும் மேம்பாலம் அமைக்காமல் சாலை அமைத்தனர். இருப்பினும் ரவுண்டானா அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். ரவுண்டானாவும் அமைக்காமல் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் விழுப்புரம், நாகப்பட்டினம், கடலூர் தேசிய நெடுஞ்சாலை ராமாபுரத்தில் பொதுமக்கள் திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது பற்றிய தகவல் அறிந்த கடலூர் வந்த வட்டாட்சியர் பலராமன் மற்றும் திருப்பதி புலியூரில் போலீசார் விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது தங்களது கிராமத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட பள்ளி வாகனங்கள் மற்றும் விவசாய வாகனங்கள் கடக்கும் பொழுது விபத்துகள் நடக்க வாய்ப்புள்ளது, ரவுண்டானா வேண்டும் என்றனர். பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். இதனால் போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதிகளில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்.